எஸ்எஸ் ப்ரூஃப் மியூசிக் சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்ம வீவர் ஒருத்தர் கேட்டிருந்தார், அதாவது சொந்த வீடு கட்டும் ஜாதக அமைப்பு எப்படி இருக்க வேண்டும் சொல்லுங்க எஸ்கே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். ரைட், நாம் இப்போ சொந்த வீடு அப்படிங்கிற ஒரு அமைப்பு கட்டுவதற்கு ஜாதகம் எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ரைட், ஓகே. இப்போ ஜனன ஜாதகத்தில் பாரம்பரிய முறைப்படி லா அப்படின்னு ஒரு இடத்துல போட்டிருக்கோம். பார்வையாளர் எல்லாம் உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சுருக்கீங்க. ரைட், ஜனன ஜாதகத்தில் லா அப்படின்னு போட்டிருக்கிற கட்டத்திலிருந்து எண்ணுங்க 1 2 3 4 அப்படின்னு எண்ணுங்க. 4வது கட்டத்தில் அதாவது அசுப கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, வீடு கட்டுவதில் தடை தாமதங்கள் ஏற்படும் அப்படின்னு அர்த்தம். முக்கியமாக அந்த 4ஆம் இடம் அப்படிங்கிற கட்டத்தில் மாந்தி அப்படின்னு ஒரு கிரகம் இருக்கக்கூடாது. இருந்தால் அந்த வீடு கட்டுவதில் நிறைய சிக்கல்களை ஜாதகர் சந்திக்க நேரிடும். அந்த வீடு கட்டி முழுமைப்படுத்த முடியாத நிலை ஏற்படும். ஓகே, இப்போ அப்போ 4ல் மாந்தி இருக்கிறீங்களா, வீடே கட்டக்கூடாதா அப்படின்னு கேட்டாங்களா? அப்படி இல்லை. இவங்க புதுசாக கடைக்கால் போட்டு வீடு கட்டுவதை விட கட்டிய வீட்டை விலை கொடுத்து வாங்கி குடி போயிடலாம். இது நல்லா இருக்கும். ஓகே, இப்போ இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த படத்தில் மதன் பாபு வீடு கட்டி இந்த சொந்த வீட்டுக்குள்ளே போகக்கூடாத வீரபாகு தடை செஞ்சிட்டு இருப்பாருங்க. அந்த வடிவேலு வீரபாகு கேரக்டரில் மேலே விழுந்து அவனை சொந்த வீடு கட்டி உள்ளே போக முடியாத நிலைக்கு ஆளாக்கிடுவாருங்களா, அந்த மாதிரி நிலைமை இப்போ ஏற்பட்டுருங்க. ரைட்டு, அதே மாதிரி காலபுருஷனுக்கு 4ஆம் இடம் அப்படிங்கிறது கடகராசி. கடகராசியின் அதிபதியான சந்திரன் மண், மனை, வீடு, வாகன, சொத்து, சுகங்களை குறிக்கக்கூடியவர் சந்திர பகவான். அப்போ சந்திரன் அதாவது சந்திரன் ஒரு நல்ல நிலையில் இருந்துச்சுன்னா வீடு, வண்டி, வாகனங்கள், சொத்து, சுகங்கள் அனைத்தும் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும். சந்திரனுடன் மாந்தி என்ற கிரகம் சேர்ந்தாலும் பிரச்சனை வரும். அதே மாதிரி சந்திரன் நின்ற ராசியிலிருந்து திரிகோணத்தில் உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சுங்க. சந்திரன் இந்த் அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த சந்திரன் உள்ள கட்டத்திலிருந்து எண்ணுங்க. சந்திரன் உள்ள கட்டம் உடனே ஒரே கட்டத்தில் இணைஞ்சி இருக்கணும். இணைஞ்சி ராகுவோ கேதுவோ இருந்தாலும், அல்லது சந்திரனுக்கு திரிகோணத்தில், அதாவது சந்திரன் நின்ற ராசியில் அந்த ராசி கட்டத்தில் சந்திரன் போட்டிருக்கோம். அதுலேருந்து எண்ணுங்க 1 2 3 4 5ன்னு எண்ணுங்க. அந்த 5வது கட்டத்தில் மாந்தியோ அல்லது ராகு கேது இந்த மாதிரி கிரகங்கள் இருந்தாலும் பிரச்சனை. அதே மாதிரி அந்த சந்திரன் நின்ற கட்டத்திலிருந்து 9வது கட்டம் எண்ணுங்க. 9வது கட்டத்தில் ராகுவோ கேதுவோ இருந்தாலோ அந்த வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் ஜாதகர் மாட்டுவார் அப்படின்னு அர்த்தம். சதா வீடை பற்றியே புலம்பிக்கிட்டு இருக்கிறது, வீடு அமையாது இருக்கிறது, சொந்த வீடு இடம் வாங்கி போட்டு வீடு கட்டாத அமைப்பு, அல்லது வீடு கட்டி 4ஆம் இடத்துல மெயினாக மாந்தி இருந்துச்சு அப்படின்னா வீடு சன் செல்ஃப் வரையும் கட்டி கூட கட்டி அதுக்கு மேலே போகாத வருஷ கணக்கில் நின்று இருக்கிறது முழுமை பெறாத நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ அதே சந்திரனுடன் சனி செவ்வாய் சேர்க்க அப்படின்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடு ஒரு 90% அந்த வீட்டோட வேலை முடிஞ்சு கடைசீட்டில் அந்த ஃபினிஷிங் டச் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை ஒரு பெயிண்டிங் வேலை அல்லது ஒரு எலக்ட்ரிஷியன் வேலை அல்லது பிளம்பிங் வேலை, இதெல்லாம் ஒரு முழுமை பெறாத நிலையில் கடைசி 90% அவங்க வீட்டை கொண்டு போயிடுவாங்க. அந்த 10% கட்டி முடிக்கிறது கொஞ்சம் ரொம்ப டிலே ஆகும். அது என்னமோ ஒரு 2-3 வருஷம் இழுத்து அந்த வேலையை முடித்து பெயிண்ட் அடித்து கடைசியில் அந்த வீட்டுக்கு பால் காய்ச்சி கூடி போவாங்க. ஓகேங்களா? அப்போ எல்லாருமே உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். எடுத்து சந்திரன் அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு 4 குடையோன்,
மண், மனை, வீடு, சொத்து, சுகங்களை குறிக்கக்கூடியவர் சந்திரன். அப்போ வந்து சந்திரன் வந்து ஜாதகத்தில் எக்காரணத்தை கொண்டும் கெடக்கூடாது. ஓகேங்களா? அதே மாதிரி சந்திரன் ஒரு ஜாதகத்தில் முக்கியத்துவம் அடைந்தால், முக்கியத்துவம் என்பது என்னன்னா சந்திரன் வந்து ஆட்சி பெறுவது, சந்திரன் உச்சமாகுவது, சந்திரன் நீசமாகுது. ஓகேங்களா? அப்போ சந்திரன் வந்து ஆட்சி அப்படின்னா கடகராசியில் சந்திரன் ஆட்சி பெறாரு. அப்போ தனது ராசியில் அமரக்கூடிய நிலை. ஓகேங்களா? அடுத்து வந்து சந்திரன் உச்சம். சந்திரன் வந்து ரிஷபராசியில் உச்சம் அடைகிறாரு. அப்போ சந்திரன் உச்சமாக இருந்தாலும் இந்த விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி சந்திரன் நேசம். அப்போ வந்து சந்திரன் நேசம் எங்கே அடைகிறாரு அப்படின்னா விருச்சிக ராசியில் சந்திரன் நேசம் அடைகிறாரு. அப்போ இந்த சந்திரன் ஆட்சி உச்சம் நேசம் இந்த மாதிரி நிலையில் இருந்தாங்களா ஜாதகர் வந்து பொழுதுனிக்கு ஒரு வீடு வண்டி வாகனங்கள் சுகங்களை பற்றியே பொழுதுனிக்கு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. சதா அதை பற்றியே சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ரைட். இப்போ அதே மாதிரி 4ஆம் இடத்துல சனி அப்படின்னு லக்கணப்படி பார்த்தோன்னா லக்கணப்படி 4ஆம் இடத்துல சனி அப்படின்னு ஒரு கிரகம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து வீடு அமையாதுன்னு அர்த்தம் கிடையாது. வீடு அமையும், ஆனால் வீடு கட்டுவதில் தாமதம் ஏற்படும் அப்படின்னு அர்த்தம். வீடு வந்து ரொம்ப லேட் பண்ணி கட்டுவாங்க. சனினா அப்படின்னா வந்து நிலையானவர் அப்படின்னு அர்த்தம். தாமதன் மந்தன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இருந்தாலும் சனி அப்படிங்கிறது வந்து நிலையான ஒரு சொத்தை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். அப்போ வந்து சனி கொடுத்தால் எவர் தடுப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சனி வந்து ஒரு பொருட்காரகத்தை வந்து சனி மாதிரி யாரும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம். நிலையாக கொடுப்பாரு. அப்போ 4ஆம் இடத்துல சனி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு நிலையான வீடு அப்படிங்கிறத ஒன்று கண்டிப்பாக கொடுத்துருவார். ஆனால் என்னன்னா தாமதப்படும். நாமளே வீடு கட்டினாலும் அந்த வீடு கட்டுவதற்கு தாமதமான நிலை ஏற்படும் அப்படிங்கிறது விஷயம். அதே மாதிரி நாளில் வந்து ராகு அப்படின்னு இருந்துச்சுன்னா லக்கணத்துலேருந்து என்னங்க 4வது கட்டம் உங்கள் ஜனன லா அப்படின்னு போட்டிருக்கோம், அல்லது ஒரு கோடு மாதிரி ஓரத்தில் கார்னரில் 2 கோடு போட்டிருக்கோம். அதுதான் வந்து ஜனன லக்கணம். உங்களுடைய லக்னம் என்ன அப்படின்னு கேட்டாங்களா அந்த லான்னு போட்டு கேட்டது உங்களுடைய லக்னம். அதுலேருந்து எண்ணணும், அந்த கட்டத்தையும் சேர்த்து எண்ணணும். 1 2 3 4. அப்போ அந்த 4வது கட்டத்தில் ராகு இருந்தா அப்படின்னா அங்கே வீடு வந்து நல்லா விகாரமான பெரிய வீடாக பிரம்மாண்டமான வீடாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி 4ல் கேது இருந்துச்சுன்னா அவங்க வீடு வந்து ஏதோ ஒரு குறுகிய சந்துக்குள்ளே போய் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த வீடு. அதே மாதிரி மாந்தி அப்படின்னு ஒரு கிரகம் 4ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா அவங்க வீட்டு பக்கத்தாலேயே சுடுகாடு, ஒரு எரிமேடை, இந்த மாதிரி சவத்தை வந்து அறுவை அதை வந்து சடலத்தை பிரேத பரிசோதனை செய்யக்கூடிய இடம், இந்த மாதிரி இடத்துக்கு அருகில் இருக்கும் 4ஆம் இடத்துல மாந்தி இருந்துச்சுன்னா அப்படின்னு அர்த்தம். அப்போ அசுப கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு, கேது, சனி, மாந்தி இந்த மாதிரி அசுப கோள்கள் லக்கணத்திலிருந்து 4வது கட்டத்தில் இருந்துச்சுன்னா அப்போ இந்த மாதிரி ஜாதகம் இருக்கக்கூடிய வியூவர்ஸ் பார்வையாளர்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஏற்கனவே கட்டி குடியிருக்கக்கூடிய வீட்டை அவங்க விலை கொடுத்து வாங்கலாம். அப்போ வீடு கட்டுவதில் ஏற்படும் பிரச்சனைகளை நாம் தவிர்க்க நேரிடும். ஓகேங்களா? ரைட்டு. அப்புறம் அதே மாதிரி ஒரு சொத்துக்கள் டாக்குமெண்ட் அப்படின்னு குறிக்கக்கூடிய கிரகம் ஒரு சொத்துக்களை வந்து பத்திரப்பதிவு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் குறிக்கக்கூடியது யார் அப்படின்னா புதன். அந்த காலத்தில் வந்து மன்னர்கள் வந்து தன்னுடைய வலிமைகளை பயன்படுத்தி ஒரு போர் யுக்தியை பயன்படுத்தி போர் செய்து அந்த காலத்தில் இடங்களை பிடித்தாங்க, நாடுகளை பிடித்தாங்க. அப்போ இந்த காலத்தில் வந்து எப்படின்னா ஒரு பத்திரப்பதிவு மூலிமா தான் அந்த நாடுகள் அந்த இடங்களில் நம்ம பதிவு செஞ்சுக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அந்த காலத்தில் வந்து மன்னர்கள் தன்னுடைய வலிமையை பயன்படுத்தி இடங்களை கைப்பற்றினாங்க. அதாவது வந்து அதற்கு வந்து செவ்வாய் அப்படின்னு சொல்லலாம். அந்த காலத்தில் இடங்கள் மண்மனையை குறிக்கிறது செவ்வாயாக இருந்துச்சு அந்த காலகட்டங்களில். ஏன் அப்படின்னா மன்னர்கள் தன்னுடைய
வலிமைகளை பயன்படுத்தி இடங்களை ஆக்கிரமிப்பு செய்தாங்க, கைப்பற்றினாங்க. ஒரு நாட்டு மேலே போர் தொடுத்து போய் அந்த இடத்த தன்னுடைய வலிமையால ஜெயிச்சுட்டு வந்தாங்க, வெற்றி பெற்று வந்தாங்க. அதனால இடங்களை அப்போ செவ்வான்னு சொல்லலாம். அதாவது நாடு நகரம் நவீன செங்கோல் ஆளும்படை அரசகத்தி உப்புச்செட்டி வரையோடு முதல் எல்லாத்தையும் கைப்பற்றி அந்த காலத்தில் இடங்களை கைப்பற்றினாங்க. அதனால் அந்த காலத்தில் இடங்களை செவ்வாய் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்பொழுது எப்படி இருக்குது அப்படின்னா இடங்களை ஒரு பத்திர எழுத்து மூலியமாக பத்திரப்படுத்தப்பட்டிருக்குது இப்போ. அதனால் இப்போ டிஜிட்டலில் நிறையா பதிவு பண்ணுறாங்க. அப்போ ஆன்லைனில் எல்லாமே எல்லா சிஸ்டமும் வந்துருச்சு. ஒருத்தரோட இடத்தோட டாக்குமெண்ட்டோட வில்லங்கம் ஈஸின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே இப்போ ஆன்லைன்லலாம் விட்டுட்டாங்க. ஆனால் ஆன்லைனில் எல்லாமே ஒரு இடத்தை பற்றியோடைய தகவல்களை தெரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு எல்லாம் டிஜிட்டல் ஆயிடுச்சு. அதனால் இப்போ தற்போது இடங்களை அதாவது பிளாட் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்திரப்படுத்தப்பட்ட இடங்களை எல்லாத்தையுமே இப்போ புதனை குறிக்குது. அதாவது துண்டாடப்பட்ட இடங்கள் அப்படின்னா புதன். ஓகேங்களா? விவசாய நிலம், மிகப்பெரிய விவசாய நிலத்தை செவ்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு ஜாதகத்தில் புதன் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். நல்ல நிலையில் இருந்தால் மட்டும்தான் அவங்க பேரில் ஒரு பத்திரப்பதிவு பண்ணணும். அதே புதன் பாரம்பரிய முறைப்படி 6, 8, 12 மறைஞ்சாலோ அல்லது பாதகாதிபதியோட சேர்ந்தாலோ அல்லது அசுப கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கேது இந்த மாதிரி கிரகங்களோட அந்த புதன் சேர்ந்தாவோ அந்த ஜாதகருக்கு பத்திரப்பதிவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு சின்ன சின்ன கோளாறுகள் ஏற்பட்டு சிக்கலில் மாட்ட போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது செக்குப்பந்தி விஷயம், இந்த மாதிரி இட அளவையில் அதிகம் கம்மியாக இருக்கிறது, கூட குறையாக இருக்கிறது, பக்கத்து இடத்துக்காரனோட இடத்த போட்டு பண்ணுறது, இல்லை இந்த ஜாதகரோட இடத்த பத்திரத்தில் போட்டு பண்ணுறது, இந்த மாதிரி பிரச்சனையை சந்திக்க நேரிடும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் புதன் அப்படிங்கிற கிரகம் என்ன நிலையில் இருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஓகேங்களா? புதன் நல்ல நிலையில் இருந்தால் அவங்க பேரில் தனிப்பட்ட பேரில் போட்டு கிரயம் பண்ணலாம். அதே புதன் நல்ல நிலையில் இல்லை என்றால் அந்த வீட்டில் யாருக்கு புதன் நல்ல நிலையில் இருக்கிறாரோ அவங்களுடைய பேரும் சேர்த்து போட்டு பண்ணிக்கிட்டா நல்லது அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ நம்ம பார்வையாளர் கேட்டதுக்கு தகுந்த மாதிரி இந்த வீடியோவை சொந்த வீடு கட்டும் ஜாதக அமைப்பு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இப்போ போட்டிருக்கிறோம். ஓகேங்களா? இதே மாதிரி மேலும் உங்களுக்கு ஏதேனும் ஒரு ஜோதிடம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நமது வேடனாரப்பன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையத்தில் சார்பாக நம்ம சேலம் மாவட்டம் சின்னப்புத்தூரில் ஜோதிடம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். உங்களுக்கு ஜோதிடம் குறித்த ஏதேனும் தகவல்கள் தெரிய வேண்டும் என்றால் அல்லது என்னிடம் நேரடியாக ஜோதிடம் பார்க்க வேண்டும் என்றாலும் என்னுடைய தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். என்னுடைய தொலைபேசி எண் 70 92 21 44 76. இந்த தொலைபேசி எண்ணுக்கு ஃபோன் செய்துவிட்டு வரவும் ஜோதிடம் பார்த்து கொள்ளலாம். ரைட். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடன் SK. நன்றி, வணக்கம்.